வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பான்பாக்கம் கிராமத்தில் மத்திய அரசின் ஊக்கத்தொகை திட்டத்தில் ஆச்சி மசாலா நிறுவனத்தின் புதிய உற்பத்தி ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி ஒன்றியம் பான்பாக்கம் கிராமத்தில் வேர்ல்டு ஃபுட் இந்தியா 2024 ஆச்சி மசாலா குழுமத்தின் சார்பில் ரூபாய் 84 கோடியே 66 லட்சம் மதிப்பில் பதப்படுத்தும் புதிய தொழிற்சாலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் ஆச்சி உணவு குழுமத்தின் தலைவர் பத்மசிங் ஐசக், ஆச்சி குழும செயல் இயக்குநர்கள் அஸ்வின் பாண்டியன், அபிஷேக் ஆபிரகாம் ஆகியோர் பங்கேற்றனர். மத்திய அரசின் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தில் ஆச்சி குழுமத்தின் பங்களிப்பு பற்றி ஆச்சி உணவு குழுமத்தின் தலைவர் பத்மசிங் ஐசக் பேசியதாவது: இந்தியா முழுவதும் மட்டுமின்றி 65 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு 220 வகையான தரம் நிறைந்த உணவுப் பொருட்களை தயார் செய்து 15 லட்சம் சிறு கடைகள் வழியாக கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களின் கைகளில் ஆச்சி நிறுவனம் தங்களது உற்பத்தி பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறது. உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் ஏற்றுமதியை பெருக்கவும் மத்திய அரசு ஊக்கத்தொகை திட்டத்தை அறிமுகம் செய்து 14 துறைகளை சேர்ந்த தலைசிறந்த நிறுவனங்களை தேர்வு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளனர். இதில் முக்கியத்துவம் வாய்ந்த உணவு பதப்படுத்துதல் துறையில் ஆச்சி உணவு குடும்பத்தை தேர்வு செய்தது மகிழ்ச்சியான செய்தியாகும். மத்திய அரசின் அற்புதமான இந்த திட்டத்தில் ஆச்சி நிறுவனம் இடம்பெற்றதை பெருமையாகவும் அங்கீகாரமாகவும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை அளித்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சகத்திற்கும், திட்ட மேலாண்மை நிறுவனத்திற்கும், இதற்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு வழங்கி வரும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சி குழும செயல் இயக்குநர்கள் அஸ்வின் பாண்டியன், அபிஷேக் ஆபிரகாம் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா காலத்தில் பல்வேறு பெரிய நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஊக்கத்தொகை அளித்தது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் ஆட்சி குழுமம் ரூபாய் 84 கோடியே 66 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது. ரூபாய் 45 கோடி ரூபாய் மதிப்பில் தொழிற்சாலைகளின் கட்டமைப்பினை மேம்படுத்தியும் ரூபாய் 40 கோடி மதிப்பில் நவீன இயந்திரங்கள் பயன்பாட்டிற்காக முதலீடு செய்துள்ளது. புதிதாக திறக்கப்பட்ட இந்த தொழிற்சாலையில் ஆண்டுக்கு 6000 மெட்ரிக் டன் உற்பத்தியை உயர்த்த உள்ளது. 9000 மெட்ரிக் டன் மிளகாய் அரைக்கப்படும் மத்திய அரசின் ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 420 பேர் வேலை வாய்ப்பினை பெறுவதாகவும், 2024 ஆண்டு ஆட்சி உணவு குழுமம் 2400 கோடி ரூபாய் விற்பனையை பதிவு செய்துள்ளது. அடுத்த நிதி ஆண்டில் 3000 கோடி என்ற விற்பனை இலக்கை எட்டிவிடுவோம். பிரதமரின் 2025 ஆண்டு $5 டிரில்லியன் இலக்கிற்கான பங்களிப்பை தாங்களும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தினத்தில் பாரத பிரதமருடைய ஆசீர்வாதம், அதாவது பிளஸிங்கோட பாஸ்வான்ஜி அவர்கள் இந்த ப்ரோக்ராம், அதாவது வேர்ல்டு ஃபுட் இந்தியா அந்த ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னையிலேருந்து ஆரம்பித்து 22ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதில் இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பர்டிகுலர்லி டூரிங் த ரிஜிம், அதாவது இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க. ஏன்னா நம்முடைய இந்திய நாடு அக்ரிகல்ச்சரில் நம்ம ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம். அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வேல்யூ அடிஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறது நரேந்திர மோடிஜியுடைய பெரிய கனவு. அதன் நிமித்தமாக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி நல்லபடியாக டெவலப் ஆனால் தான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது மாத்திரமில்லை, நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுங்கிறது அவருடைய தெளிவான கருத்து. அதனால் இந்த நாளையில் எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் பர்டிகுலர்லி கவர்மெண்ட் நம்முடைய இண்டஸ்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்முடைய நிறுவனத்துக்கு ஒரு 5 ஆண்டு திட்டம், அதாவது கோவிட் காலத்தில் ஒரு பெரிய ஒரு பள்ளத்துக்குள்ள போய் இருந்தது. அதாவது எப்படி இனிமேல் ரிவைவ் ஆகும் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு சப்சிடரி அதை கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரியை தூக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு உருவாக்கின ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். அதாவது PLI திட்டம் சொல்லுவாங்க. நல்ல ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இதே மாதிரி ஒரு திட்டத்தை ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு யாரும் பண்ணதில்லை. நரேந்திர மோடிஜி அதை பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம்,
குறிப்பாக 2021 உங்களுக்கு தெரியும், கோவிட்ல எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அதே சூழ்நிலை நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் போல்டாக இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பெரிய அளவில் டெவலப் பண்ணணுன்ட்டு ஒரு சப்சிடிலாம் கொடுத்து, அதாவது நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுங்க, மெஷின்ஸ்லாம் போட்டு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க, உங்களுடைய கம்பெனி வந்து வளர்ச்சியை காமிக்கணும் அப்படின்னுட்டு இந்த திட்டத்தை கொடுத்தாங்க. கடந்த 2 ஆண்டுகளாவே நமக்கு வந்து இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் PLI ஸ்கீம். கிட்டத்தட்ட நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 150 crore மொத்தத்துல செலவாகுது. இதுல கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து ஒரு 80 crore வரைக்கும் நமக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இது வந்து உண்மையிலே அப்படி ஒரு ப்ராஜெக்டை நமக்கு கொடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 ஃபேக்டரியுமே கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம். உண்மையிலே we are thankful to the government, central government.